ஏன்னா பிஜேபி எதிர்ப்பாளர்கள் யாருமே விஜய் ஆதரிக்கிறது இல்லை. இடதுசாரிகள், தலித் அமைப்புகள், பெரியாரிஸ்டுகள் இவர்கள் யாருமே விஜய் ஆதரிப்பதில்லை. ஆனா யாரெல்லாம் பிஜேபி ஆதரவாளர்களா இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் வேக வேகமா போய் விஜய் ஆதரிக்கிறார்கள் என்றால் விஜய் யாருங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து ஒரு பிஜேபி ஆளு தான். டெல்லியினுடைய பிளான் அசைன்மெண்ட்டின் படி தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரிகிறது. ஸோ எப்படியாவது இவரை இந்த விஜயை வந்து அதிமுக, பாஜக கூட்டணியில் சேர்த்து 250, 270, 234 தொகுதி தான் 300 சீட்டு ஜெயிச்சிடலாங்கிற கனவுல அந்த வலதுசாரி பத்திரிகைகள் இருக்கிறாங்க. இதே இந்த வலதுசாரி பத்திரிகைகளுடைய 2, 3 அஜெண்டா பாருங்க. ஒரு பக்கம் விஜய் தனிச்சு நிற்கிறாருன்னா வேற வழியே இல்லாம விஜய் தான் மிகப்பெரிய வலிமையான சக்தி, அதிமுக கிடையாது, 2வது இடத்துக்கு விஜய் வரப்போறாரு, 60 சீட்டு ஜெயிச்சிருவாருன்னு இஷ்டத்துக்கு எங்க சென்சஸ் எடுத்தாங்கன்னு தெரிய எழுதுறது. வட தமிழகத்துல வன்னியரும் தலித்தும் போட்டி போட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான், திருமாவளவனுக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு திட்டமிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா விஜய் தனிச்சு நின்றுட்டா எப்படியாவது அவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை காலி பண்ணணும், வன்னியர்கள் ஓட்டை காலி பண்ணணும், விஜய் தான் வருதுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும் படிப்பதற்கும், வேலை வாய்ப்பு பெறுவதற்கும், வேலை பார்த்தா வெளியூர் போனா விடுதிகளை தங்குவதற்கும் பல்வேறு விஷயங்களை பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பெண்கள், கிராமப்புற பெண்களுக்கு இந்த அரசால் நிறைய ஸ்கீம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமா பெண்கள் பயனடைந்துகிட்டு இருக்காங்க நம்ம செய்திகள் வரும்போது, இல்ல பெண்கள்லாம் விஜய் மேல பைத்தியமா இருக்கிறாங்க, பெத்த அப்பனை கொலை பண்ணிடுவாங்க விஜய்காண்டி, புருஷனை கொலை பண்ணிடுவாங்க, யாருக்கு வேணாலும் விஷம் வச்சு கொண்டுட்டு கூட விஜய் பின்னாடி பைத்தியக்காரத்தனமா போயிடுவாங்கன்ட்டு அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுல வலதுசாரி பத்திரிகைகள் இதா இருக்கு. பெண்கள்னாலே பெண்கள் அவ்வளவு மோசமானவங்களா தமிழ்நாட்டுல? அவ்வளவு கேவலமானவங்களா? அப்பா புருஷனை விட விஜய் முக்கியம்னு நினைக்கிற பெண்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்களா? ஆனா வலதுசாரி பத்திரிகைகள் அது கட்டமைக்கிறாங்க. பெண்கள்னாலே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா பெண்கள் முட்டாள்கள்னு சொல்ல வராங்க, அறிவில்லாதவர்கள்னு சொல்ல வராங்க, சிந்திக்க மாட்டாங்க, அவங்களுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு குறித்தெல்லாம் அறிவு கிடையாது, அவங்களுக்கு சும்மா விஜய் சினிமா மோகம் டான்ஸை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு அது ஒரு பிம்பம்.